எங்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வழியில்லை, வேறு வழியில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த என் மக்களிடத்திலிருந்து நாங்களே ஒரு வழியாக மாறி வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நீண்ட தூர பயணத்தை உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தவிர்க்க முடியாத, சகிக்க முடியாத ஏழ்மை வறுமையிலேயே என் மக்களை நிறுத்தி தேர்தல் வரும்போது கவர்ச்சிகரமாக இந்த வெற்று அறிவிப்புகளான இலவசம், சலுகை, போனஸ், மானியம் இப்படியான திட்டங்களையே அறிவித்து அதன் மூலம் வாக்கு வாங்கி தொடர்ந்து அதிகாரத்திற்கு வந்து நாட்டை பற்றியோ நாட்டு மக்களின் நலனை பற்றியோ கொஞ்சம் சிந்திக்காது பதவியில் இருப்பது, அதை வைத்து பல ஆயிரக்கணக்கான கோடிகளை பதுக்குவது, ஒதுக்குவது, அதை பாதுகாக்க திருப்பி பதவிக்கு வருவது என்பதையே ஒரு அரசியல் நடைமுறையாக மாற்றியவர்கள் இதுவரை இந்த நிலத்தில் இருந்த ஆட்சியாளர். இங்கே சரி செய்ய முடியாத ஒன்று இருக்கிறது என்றால், என் அன்பு சொந்தங்களே, இப்போ இங்கே ஒரு சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி, எந்த ஒருவரிடத்தில் போய் கேட்டாலும் ஊழல் உங்களுக்கு பிடிக்குமா என்றால் பிடிக்காது என்பார். லஞ்சம் பிடிக்குதா என்றால் அது கூடாது என்பார். ஆனால் எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை இந்த நாட்டில் எதிர்க்கிறார்கள், வெறுக்கிறார்கள். அப்படி என்றால் லஞ்சம் யார் கொடுப்பது, யார் வாங்குவது? யாருக்குமே பிடிக்காத ஒன்றை அப்ப யார் தான் செய்கிறது என்ற கேள்வி எழுப்பினால் யாரிடத்திலும் பதில் இருக்காது. இந்த நாட்டு நிர்வாகத்தில் இருக்கிற பெரிய புற்றுநோயே ஒரு முறையற்ற கொடிய நிர்வாகமே இந்த ஊழல் லஞ்சம் தான். நாம் ஊழல் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்ட, முழுமையாக அரசுமயமாக்கப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்றுக்கும் காசு. நீங்கள் பிறப்புச் சான்று வாங்குதலிலிருந்து இறப்புச் சான்றிதழ் வாங்குவது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பணம் பணம் பணம், அதுதான் கட்டமைக்கிறது. பணம் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்யும் என்றால் அங்கே சேவை என்கிற சொல் செத்து விழுந்துவிடும். பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் என்பது ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சிதைத்து அழித்துவிடும். சாதியை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் என்பது சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் கொன்றுவிடும். மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்வது, அதிகாரத்துக்கு வருவது என்பது மனிதநேயம் என்ற ஒன்றையே கொன்று புதைத்துவிடும். இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அறிவிற்சிறந்த எனது பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து இதை பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த சூழலில் நம்மால் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா? முடியும், ஒழித்துவிட முடியும். ஒரு நேர்மையாளன் ஆட்சி அதிகாரத்திற்கு அமர்ந்தால் ஊழல் லஞ்சம்ங்கிறது அந்த சொல்லை இல்லாத ஒளிந்து விடும். அப்படி ஆட்சி நடந்திருக்கிறது. நம்முடைய தாத்தா குமாரசாமி ரெட்டியார் காலத்திலே, நம்முடைய தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலே, நம்முடைய தாத்தா காமராஜர் காலத்திலே ஊழல் லஞ்சம் என்பது இல்லை. அப்ப நேர்மையான ஆட்சியாளர்கள் நமது முன்னவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று ஊழல் லஞ்சத்தை இல்லாது ஒன்றுமில்லை. ஊழல் லஞ்சமும், ஊழல் செய்ய தெரியாதவன், லஞ்சம் வாங்க தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன் என்று பேசுகிற அளவிற்கு இந்த நாட்டில்
ஊழல் லஞ்சமும் ஊறி பெருத்து கொழுத்து போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அதை சரி செய்துவிட முடியும். இந்த கொலை கொள்ளை அதை நிறுத்திவிட முடியும். இந்த பாலியல் வன்கொடுமை அதை கடும் சட்டத்தின் மூலமாக ஒழித்து விட முடியும். ஒரு பெண்ணை தொடுவதற்கு அச்சப்படுகிற அளவிற்கு அதை சரி செய்துவிட முடியும். இது எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். இப்ப நீரை உறிஞ்சி விற்கிறார்கள், அதற்கு தடை விதிக்க முடியும். பல்வேறு நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை தேக்கி வைத்து விட்டு போக முடியும். காடுகளை வெட்டி அழித்து விட்டார்கள், காடுகளை நம் நட்டு வளர்த்து விட முடியும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் என்று நாம் கொண்டு வருகிறோம். அந்த திட்டத்தின் மூலமாக 10 ஆண்டுகளில் நம் தாய் நிலத்தை பச்சை போர்வையால் போர்த்து விட முடியும். ஏன் மரம் வளர்க்க வேண்டும்? மரத்தின் அருமை. மரம் நம் உயிர். ஒரு மனிதனுக்கு சராசரியாக 422 மரங்கள் தேவை. ஒரு மனிதனுக்கு ஒரு கார் வெளியிடுகிற நச்சுப்புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. இந்த தெருவில் நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது, எத்தனை மரங்கள் இங்கே இருக்கிறது. கனடா என்கிற நாடு மட்டும் என் அன்பு சொந்தங்களே, ஒரு மனிதனுக்கு, அந்த நாட்டின் குடிமகன் ஒருவனுக்கு 9500 மரம், அதை 10,000 மரம் வைத்திருக்கிறது, மரங்கள் வைத்திருக்கிறது. அதுபோக அந்த நாட்டின் பிரதமர் சொல்லுகிறார், நான் இன்னும் 100 கோடி மரங்கள் நடுவதற்கு உத்தரவிட்டுகிறேன் என்று. நாம் நாடு அறிவிப்பது ஒரு மனிதனுக்கு நான் 28 மரங்கள் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுது. இருக்கா என்பதை நீங்களே பாருங்கள். அருகில் இருக்கிற நீங்கள் கேரளாவுக்கு சென்று பாருங்கள். வெற்றிடம் என்றே ஒன்று இருக்காது. ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும், இல்லது ஏரி குளமாக இருக்கும், இல்லைனால் காடுகளாக இருக்கும். நீங்க விண்ணூர்தியிலே பயர்ந்து சென்றீர்கள் என்றால், கேரளாவை தவிர்த்து எந்த மாநிலத்திற்கு நீங்க சென்றாலும் ஆங்காங்கே புள்ளி புள்ளியாக பச்சை தெரியும், எல்லாம் வெள்ளையாக கட்டிடங்கள் இருக்கும். கேரளாவில் சென்றீர்கள் என்றால் ஆங்காங்கே வெள்ளையாக புள்ளி புள்ளியாக அங்கெங்கே தெரியும் கட்டடங்கள், மொத்தமாக பச்சையாக தெரியும். காரணம், பச்சை பசேர் என்ற பூமியை பச்சை போர்வையால் போர்த்தி இருப்பார்கள். அதனாலும் கடவுளின் தேசம் என்று அதை சொல்வதற்கு காரணம் அதுதான். ஒரு வீடு என்று எடுத்தால் அங்கே 3-4 மரங்களுக்கு குறையாமல் இருக்கும். அது பெரிய வீடோ சின்ன வீடோ, அது குடிசையோ, அவ்வளவு தூரம் அவர்கள் அந்த இயற்கையை போற்றி நேசித்து வளர்க்கிறார்கள். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இங்கே அப்படி இல்லை. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று எழுதி வைப்பதோடு இவர்கள் சமூக பொறுப்பு கடமை முடிந்துவிட்டது. மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம் என்று நாம் சொல்வதற்கு காரணம், மரங்கள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழை பொழிவை பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் பெற்றது மரம் மட்டும்தான். மரம்தான் நற்காற்றை வெளியிட்டு விட்டு நற்காற்றை வெளியிடும், கெட்ட காற்றை சுவாசிக்கும். அது நச்சுக்காற்றை சுவாசித்து நற்காற்றை வெளியிடக்கூடிய ஆற்றல் பெற்றது மரம்தான். ஆக்சிஜனை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடை அது சுவாசிக்கும். அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசிப்பதால் தான் மற்ற உயிரினங்கள் எல்லாம் வாழ முடிகிறது. இந்த இயற்கையின் படைப்பு, இந்த விசித்திர முரண் இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது. மரம்தான் நமக்கு உயிர், மரம்தான் நமக்கு மழை. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம் என்று சொல்றோம். இப்ப நாம் வந்தால் 10 ஆண்டு பசுமை திட்டம். இப்ப புவி வெப்பமாகுது என்கிறார்கள். இப்ப நமக்கு வெப்பம் அடிக்கிறது, ஒரு கொடையை பிடிக்கிறோம். இப்ப பூமி தாய்க்கு வெப்பம் அடிக்கிறது, வெயில் அடிக்கிறது, கொடையை பிடிக்க வேண்டும். ஒரே ஒரு கொடை தான் இருக்கிறது, பச்சை கொடை. என்ன கொடை? இந்த மரக்கொடை. அதை வளர்ப்பது தவிர நமக்கு ஒரு வழி இல்லை. புவி வெப்பமானால் என்ன? பருவநிலை மாறிவிடும். பருவநிலை மாறினால் பருவ மழை இருக்காது, பெருமழை புயல் மழை தான் இருக்கும். புவி வெப்பமானால் என்ன? கீழே அடுப்பை வைத்து நெருப்பை எரிக்கும் போது உலை எப்படி பொங்குமோ அப்படி கடல் ஒரு நாள் அதிக வெப்பத்தால் பொங்கும். உள்ளே இருக்கிற உயிரினங்கள், கொதிக்கிற உலையிலே உயிரினங்களை, மீனையோ மற்ற எதையோ போட்டால் செத்து போவது போல எல்லா உயிரினங்களும், கடல் உயிரினங்களும் செத்து போகும். கடல் கொந்தளிக்கும், கடல் பொங்கும். பொங்கி வந்தால் 70 விழுக்காடு நீர், 30 விழுக்காடு தான் நிலப்பரப்பு. அதிலேயும் காடு மலைகள் போக மீதி இருக்கிற 20 விழுக்காடு தான் மனிதர்கள், நாம் உயிரினங்கள் வாழ்கிற நிலப்பரப்பு. கடல் பொங்கினால் என் அன்பு சொந்தங்களை, தரையிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும்ங்கிறார். அப்ப அந்த பேரழிவை எதிர்கொள்வதற்கு முன்பு புவி வெப்பமாவதிலிருந்து நாம் தடுக்க வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் இருக்குது, மரம் வளர்ப்பது. மரம் வளர்க்கிறோம். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம் கொண்டு வந்துடும்.
எல்லாம் சரி செஞ்சிட முடியுது. ஆனால் இங்கே சரி செய்ய முடியாத ஒன்று இருக்குது, யாராலும் சரி செய்ய முடியாத ஒன்று. அதுதான் இந்த வளக்கொள்ளை. போரின் பேரழிவிற்கு பிறகு கூட நாம் அந்த இடத்தில் மக்களை குடியேற்றி விட முடியும். நிலக்கரி எடுத்த இடத்தில், மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணு உலை வெடித்த இடத்தில் அங்கே மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. நீ இதையெல்லாம் சரி செய்ய முடிகிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் மலையை வெட்டி மணலாக்கி கொண்டு போய்விட்டால், கல் குவாரி ஆக்கிவிட்டால், இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருக்கிற அந்த மலையை நொறுக்கி காசாக்கிவிட்டால் அதை எதன் பொருட்டும் உருவாக்க முடியாது. ஆற்று மணலை அள்ளி தின்று விட்டால் அதை எதன் பொருட்டும் உருவாக்க முடியாது. அரை எங்கலம் ஆற்று மணல் வளர்வதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்றால், நீ 30 அடி 40 அடி இரும்பு கை கொண்டு பொக்களின் எந்திரம் கொண்டு அள்ளி எடுத்து வித்து தின்று விட்டார்கள். 34 ஆறுகளையும் கொன்று புதைத்து விட்டார்கள். இப்ப இதை எப்படி சரி செய்வது? யார் சரி செய்வது? மணலை மலையை யாரால் உருவாக்க முடியும்? எந்த அதிகாரம், எந்த சட்டம்? இல்ல தொழுகை, இல்ல அழுகை, இல்ல ஜப வழிபாடு, இல்ல கோயிலில் வழிபாடு, எந்த வழிபாட்டால் உருவாக்க முடியும்? எந்த அதிகாரத்தாவது அரையங்கள மலையை வளர்த்த கட்ட முடியுமா? இல்ல ஒருபடி மண்ணை உங்களால் உருவாக்கி கட்ட முடியுமா? எப்படி? எல்லாவற்றையும் இயற்கை செயற்கையாக படைக்க முடிய மனிதனால் நீரை படைக்க முடியுமா? ரத்தத்தை உருவாக்க முடியுமா? உங்கள் அறிவியலால் தோசை மாவை புளிக்க வைக்க முடிகிறதா? உங்கள் அறிவியலால் பாலை தயிராக்க முடிகிறதா? கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் அந்த பணியை செய்கிறது. அந்த இடத்தில் அறிவியல், மனிதனின் அறிவியல் தோற்று போகிறது. இயற்கையின் பரிணாமத்தில் வந்த கடைசி உயிர் மனிதன். எது இயற்கை? இந்த மண்ணில் எது எது மனிதனால் படைக்கப்படவில்லையோ அதெல்லாமே இயற்கை. மனிதனால் படைக்கப்பட்டது எது? அது எல்லாமே இயற்கை தான். அடிப்படை ஆதாரம், அடிப்படை அதுதான். இந்த வீடு, இந்த கட்டடம் மனிதன் கட்டியது. கட்டடத்திற்கான பொருள், அடிப்படை ஆதாரம் யார்? இயற்கை தந்தது. இந்த வாகனம் மனிதன் படைத்தது. இதற்கான மூலப்பொருளை தந்தது யார்? இயற்கை. கப்பலில், கடலிலே மிதக்கிறோம், கப்பலிலே மனிதன் கண்டுபிடித்தது. அதற்கான பொருளை தந்தது யார்? பூமி. விண்வெளியிலே பறக்கிறோம், விண்ணூர்தியில், அதற்கான அடிப்படை மூலப்பொருளை தந்தது யார்? பூமி. இந்த மண்ணில் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் கொடையாக தந்தவள் பூமி தாய். அந்த பூமி என் தாயின் மாறாக இருக்கிற மலையை அறுத்து அறுத்து மணல் என்றும் கல் என்றும் காசு பார்க்கிற ஒரு சமூகம் எவ்வளவு கொடுமையான சமூகம் என்பதை அறிவி சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். ஒரு அடிப்படை வேண்டாமா? அந்த மலை மார்பில் இருந்துதான், தாயின் மார்பில் இருந்து நமக்கு பால் வந்தது போல பூமி தாயின் மலை மார்பில் இருந்தான் அருவி பால் வந்தது. நம் தாயின் மார்பில் உள்ள பால் நமக்கு மட்டும். ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் இருந்த ஒரு அருவி பால் உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும். அதிலிருந்துதான் ஆறு வந்தது, ஆறிலிருந்துதான் நீர் வந்தது, நீரிலிருந்தான் சோறு வந்தது, சோறிலிருந்தான் உயிர் வந்தது, உயிரிலிருந்தான் வாழ்க்கை வந்தது என்கிற அடிப்படை அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத மக்களாக நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆறுக்கும் மலைக்கும் காட்டுக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் கவலைப்படுகிற யாராவது ஒருவனை இந்த நாட்டில் சொல். இந்த இடத்தில் எதன் பொருட்டும் சரி செய்ய முடியாத ஒரு பெரும் துயரம் இந்த நாட்டில் இருக்கிறது என்றால், பெரும் கொடுமை இருக்கிறது என்றால் அது வளக்கொள்ளைதான். வளக்கொள்ளைதான். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்கிற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவியல் உயிரியல் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எப்படி ஆட்சி நடப்போம் என்பதை நடத்துவோம் என்பதை 422 பக்கத்திற்கு மேலே ஒரு பெரிய புத்தகமாக கொடுத்திருக்கிறோம். அது எங்களுடைய மக்களரசு.com இருக்கிறது, தட்டி படிக்கலாம். இல்லை என்றால் வலையொலிகளில் எங்கள் பிள்ளைகள் எங்களின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை எடுத்து எடுத்து பரப்புகிறார்கள், கவனிக்கலாம். இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் வீதி வீதியாக ஒவ்வொரு இடத்திலும் நின்று பேசி வருகிறோம், பார்க்கலாம். உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் படிக்க சரியான தரமான சமமான கல்வி, குடிக்க தூய குடிநீர், பார்க்க ஆகச் சிறந்த மருத்துவம், சரியாக சமமாக தரமாக, இது மூன்றும் இலவசம். மற்ற எதுவும் இலவசம் கிடையாது. இது மூன்று தான் அடிப்படை. இது மூன்று தான் அடிப்படை.
ஆகச் சிறந்த கல்வியை கொடுத்து விட்டால், உயிரை காக்கும் மருத்துவத்தை சிறப்பாக கொடுத்து விட்டால் என் மக்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார மிச்சம் இருக்கிறது, பணச்செலவு குறைகிறது. குடிநீரை, தூய குடிநீரை குடிக்கிற தூய தரத்தோடு கொடுத்து விட்டால் பெரும் செல்வம் சேமிப்பாகிறது. நான் தாலிக்கு தங்கம் தரமாட்டேன், 1 பவன் தங்கம் தரமாட்டேன். 9 பவன் தங்கமானாலும் அவனே வாங்கி கட்டிக்கிற அளவிற்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் தருவேன். நான் பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம் போட மாட்டேன். பிரசவத்தை, மிகச்சரியான பிரசவ செலவை, மருத்துவ செலவை அரசு ஏற்கும் போது அவனே 1 பவன்ல 2 பவன் கூட மோதிரம் போடுவான். அதுதான் நான் கொடுக்கிற தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்வு. இலவச சிலிண்டர் தரமாட்டேன், தடையின்றி சிலிண்டர் தருவேன். நானே உற்பத்தி செய்வேன், எரிகாற்றை நானே உற்பத்தி செய்வேன். பயோகேஸ், ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, இந்த குப்பையில் இருந்து எத்தனை லட்சம் டன் வேணாலும் எரிகாற்று எடுக்க முடியும். நான் என் ஆட்சி வரைவிலே படம் போட்டு காட்டுவேன். இங்க பார், நான் எப்படி தயாரிப்பேன், அப்படி என் மக்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இலவசமாக தரமாட்டேன், தடையின்றி தருவேன். உற்பத்தி செலவு, அதை நிர்வகிக்கிற செலவுக்கு அந்த கட்டணத்தை கொடுத்து கொண்டு நீங்க கொடுத்துட்டு எடுத்துக்க தருவேன். ஆகச் சிறந்த தூய பாலை உனக்கு கொடுப்பேன். ஏன்? நானே மாடு வளர்ப்பேன், கணக்கில்லாத பண்ணைகளை வளர்ப்பேன். இயற்கை வேளாண்மையை, வேளாண்மை என்பதே இயற்கை தான். அப்ப என் இயற்கை சேர்ந்துச்சு, ரசாயன செயற்கை உரத்துக்கு வந்துட்டு அதனால இயற்கைன்னு சொல்றேன். நீ நஞ்சு உண்டு கொண்டுகிறாய், நஞ்சை, விஷத்தை சாப்பிடுகிறாய் உணவாக. அதை நிறுத்தி நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு என்று என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் சொன்ன அந்த புனித கனவை அவன் மகன் நிறைவேற்ற. நச்சு உரம் ஒன்று இல்லை. இயற்கை வேளாண் முறை, ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, உரத்தை வச்சு தூய்மையாக விளைய வச்சு, பூச்சி மருந்து கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. நஞ்சில்லாத உணவை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நோயற்ற சமூகமாக மாற்றுவேன். பல்லாயிரக்கணக்கில் ஆடு மாடு பண்ணைகள், கழுதை வளர்ப்பேன். நீ சிரிப்ப. அறிவார்ந்த சமூகம் தேட வேண்டும் உலகத்தில் பொருளாதாரம் எங்கிருக்கென்று. உன்னால் நம்ப முடிகிறதா? கழுதைப்பால் 1 லிட்டர் 5000 ரூபாய். உலகிலே அழகு பொருள்களை செய்கிற அத்தனையும் கழுதைப்பால் தான் செய்கிறான். அழகு சாதன பொருள்கள். அறிவார்ந்த தம்பி தங்கைகள், தேடுங்கள், தேடுங்கள். கத்திக்கொண்டிருக்கிற நான் வைத்தியமா, கவனிக்காமல் செல்கிற நீங்கள் வைத்தியமா என்று பாருங்கள். கேரளாவிலே ஒரு மகன் கழுதை வளர்த்து, கழுதை பாலை வித்து, கழுதை எரு ராட்டி விலை உயர்ந்த விலைக்கு வாங்கிட்டு போறான். கழுதை மூத்திரத்தை வாங்கிட்டு போறான். படம் போட்டு காட்டுற, இந்த வாரா கேரளாவில் இருக்குன்னு. நீ சிரிப்ப. திருச்சியில வளர்க்குறான் ஒருத்தன் கழுதை, திருச்சியில. உன்னால நம்ப முடியுதா? கழுத சிறுநீர், கழுத மூத்திரம் கொல்ல விலைக்கு போகுது. மருந்து கழுத சாணி அவளுக்கு போகுது. கழுத பால் 5000 ரூபாய். உலகத்தில் விலை உயர்ந்த பாலாடை கட்டி சீஸ் கழுத பால்ல தான். 60 விழுக்காட்டுக்கு மேலே கழுதப்பாலில் தயாரித்ததுக்கு தான் விலை அதிகம். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியல. டாஸ்மார்க் கடையில போய் மண்டிட்டு கிடக்குற, உன்னைய குடிக்க வச்சு கொண்டுகிட்டு இருக்கான். தாலிக்கு தங்கம் தாரா, குடிக்க வச்சு அந்த தாலியை 4 மாசத்துல அறுக்கிறான். இது ஒரு ஆட்சி முறை, இது ஒரு ஆட்சி முறை. சிலிண்டர் தாரேன், எங்க இருந்து கொடுப்பாய் என்று கேளு அவன்கிட்ட. எவன்கிட்ட அது கேளு. 10,000 கொடுப்ப, எங்க இருந்து கொடுப்ப கேளு ஒரு தடவை. என்கிட்ட கேளு, நான் கொடுப்பேன் சிலிண்டர். எப்படி? நானே தயாரிப்பேன். பால் உனக்கு தருவேன், பாலாக தருவேன். இலவசமா தரமாட்டேன், தரமா தருவேன். உரிய விலையை கொடுக்கணும். எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுப்பேன். எல்லாருக்கும். ஆம்பூரா, வாணியம்பாடியா, எந்த ஊர் அவரவர் வாழ்விடத்திலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இது எங்கள் கொள்கை கோட்பாடு. நீ இருந்த இடத்துல இரு, உனக்கு அரசு வேலை, கவர்மெண்ட் எம்ப்ளாய். நீ இங்கே இரு. உனக்கு என்ன செய்ய தெரியும்? உனக்கு என்ன செய்ய தெரியும்? அது வேலை, அவ்வளவுதானே. நீ ஏன் இடம் பெயர்ற? வாழ்விடத்தில் வேலை. பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம் நீ பெற்றுக் கொடுக்கணும், அவ்வளவுதான். படிக்கிறதெல்லாம் நீ ஓ வேலையில். அவன் சொல்லுவான், ஐயா நான் டாக்டர், நான் படிக்க வைப்பேன். ஐயா நான் பொறியாளர், படிக்க வைப்பேன். ஐயா நான் பாடுவேன், பாட வைப்பேன். ஐயா நான் ஆடுவேன், ஆட வைப்பேன். ஐயா நான் ஓடுவேன், ஓட வைப்பேன். அது ஓ விருப்பம் இல்லை, அவன் விருப்பம். அவன் இந்த நாட்டின் மகன், உன் வீட்டின் மகன் அல்ல. நீ விலைக்கென்றுவேன், அது ஓ வேலை இல்லை. அது ஆரம்ப கல்வியில, ஆராய்ச்சி கல்வியில, எங்க வேணாலும் போய் படி, அரசு படிக்க வைக்கும். உனக்கு வேற என்ன வேலை? மருத்துவம்.
தாய்க்கு முடியல, நீ விலகு. உன் வீட்டின் தாய் இல்லை, என் நாட்டின் தாய், அவ தேசத்தின் தாய். மருத்துவம் அரசு செய்யும். 1 ரூபாய்னாலும் 1 கோடி ரூபாய்னாலும் அரசு செய்யும். உலகத்தரத்துக்கு செய்யும். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை. நீரை உன் வீட்டு வாசல்ல குழாய் வச்சு ஊத்துவேன், தூய குடிநீரை ஊத்துவேன். வேளாண்மையை நானே செய்வேன். பசி என்ற சொல்லை என் நாட்டில் இல்லாம ஒழிப்பேன். வேலை இல்லை என்ற சொல் இன்னைக்கு வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும். பைந்தமிழன் ஆட்சியிலே என்ற சட்டத்தை முன்வைத்து கொண்டு வருவேன். நீ பாரு, நீ என்னென்ன மாறுதலை இந்த மண்ணில் உங்கள் மகன் நிகழ்த்த காத்திருக்கிறோம் என்று நீ புரிஞ்சுக்க. நீ ஒன்னும் செய்வனா, ஓட்ட போட்டு நாட்டை என்று கொடுத்துட்டு நிம்மதியாரு. 5 ஆண்டு உலகத்தரத்துக்கு மாத்தி காட்டுனால. எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் முன்னவர்கள் 3000-4000 ஆண்டுகளாக கண்ட கனவு. குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலக என்கிறான் என் மூதாதை வள்ளுவ பெருமகனார். ஒரு நாட்டு குடிகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை அந்த உலகம் போற்றி தொழும் என்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இந்த நாட்டை முறை செய்து காப்பாற்றுவேன். எது எப்படி செய்யணும். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடு முடையது அரண்கிறான். நீ மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, ஒரு இளவும் இல்லை. எல்லாம் வெட்டி தின்ட்டான். தின்னது காரணம் யாரு? நீதான். எவன் திருட்டு போயில அவனுக்கு தொடர்ச்சியா ஓட்ட போட்டு நாட்டை தூக்கி சுடுகாடாக்கி போட்டு போயிட்டே இருந்துட்ட. கொஞ்சம் மாறு, சிந்திச்சு பாரு. என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம்? ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஆக சிறந்த கல்வியும் ஒழுக்கமும். அப்படி ஒரு கல்வி ஒழுக்கம் நீ வச்சிருக்கியா? ஒழுக்கத்தை கற்பிக்கிற கல்வி வச்சிருக்கியா? அதை யாரால் கொடுக்க முடியும்? உங்கள் பிள்ளை எங்களால் தான் கொடுக்க முடியும். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். நீ அநீதியை கண்டு எதிர்க்க பயப்படுற, நான் துணிஞ்சு போராடுறேன். அதனால என்ன? 260 வழக்க வாங்கியிருக்கேன். 260 வழக்கு. ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலம் எந்த காலம்? இந்த காலம்தான். அழிவு காலம் வரும், அழிவு காலம். அந்த காலம் எப்படி? அநீதி இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் மந்திரிகள், ஏமாற்றும் வழக்கறிஞர்கள் எல்லாம் தோன்றுவார்கள். அந்த காலகட்டம் வந்தால் நீ அவர்களுக்கு வரி செலுத்தி விடாதே என்கிறார். நீங்கள் வரி மட்டும் செலுத்தவில்லை, வாக்கும் செலுத்தி விடுகிறீர்கள். இதான் கொடுமை. யாரு மாறுதலை செய்வது? அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த தீயை நாங்கள் அவர் பிள்ளைகள் தெருவாக எடுத்து போறோம். நீங்க என் மக்கள் தொடர்ந்து எச்சை தூப்பி அதை அணைச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கே புரட்சி தீயை பற்ற வைக்க விடுகிறீர்கள்? உன் இனம் சாராதவனிடத்தில் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதே என்கிறான் இறைமகன் இயேசு. உலகம் தழுவி நேசித்தவன், எல்லா வீரிடத்திலும் அன்பு செலுத்து என்று சொன்னவன் சொல்கிறான், உன் இனம் சாராத ஒருவனிடத்தில் உன் அதிகாரத்தை கொடுக்காதே என்கிறான். அதைத்தானே நாங்க சொல்றோம். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளங்கிறான் வள்ளுவ பெருமகனார் எங்கள் மறையிலே, எங்கள் வேதத்திலே. நாட்டையும் வீட்டையும் நீ ஆள்வது மாதிரி பார்த்துக்கடாதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்றான். இப்ப நாங்க நல்ல அழகுள்ள ஆண்மை உள்ள ஆண்மக்களா இல்லையா? நீங்க தான் வாழ்ந்துட்டீங்களே. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் பல முறை, ஐயா கருணாநிதி ஆட்சியில் பல முறை, ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு முறை வாழ்ந்துட்டீங்க. இப்ப வாழ்ந்துட்டீங்க. இன்னும் வாழணும்னு ஏக்கமும் ஆசையும் இருந்தா அவருக்கே போடுங்க, நாங்க தடுக்கல. ஐயா எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்டீங்க, அந்த ஆட்சி மறுபடியும் வரணும்னா அவருக்கே போடுங்க, நாங்க தடுக்கல. ஆனால் இதில் ஒரு மாறுதல் வர வேண்டும், வேற ஒரு ஆட்சி முறை வர வேண்டும். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி என்ற புரட்சி பாவலனின் பெருங்கனவு நிறைவேற வேண்டும் என்றால், நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சி இல்லாமல் நாட்டில் நடைமுறையில் நிகழ்கிற ஆட்சியாக வர வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு தந்து பாருங்கள். எங்களுக்கே போடுங்கள் என்று நான் கேட்கல. நான் கையேந்தி நிற்பது உங்கள் ஓட்டுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக. நாங்கள் கையேந்தி கேட்பது உங்கள் வாக்கை அல்ல, நீங்கள் பெற்றிருக்கிற வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்கணும். அதனால என் அன்பு சொந்தங்கள், என் அருமை பெருமக்கள், இந்த மதிப்புமிக்க வாக்கு என்பது ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அது அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். இந்த தேர்தலிலே
இங்கே போட்டியிடுகிற அன்பு தங்கை ஆம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிற எங்கள் தங்கை நஸ்ரீன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்கானவர்கள், மக்களுக்காகவே வந்தவர்கள். மக்களுக்கான அதிகாரம் வர வேண்டும் என்றால் எளிய பிள்ளைகள் உங்களிடத்தில் அதிகாரம் வரும்போதுதான் அது உங்களுக்கான அதிகாரமாக மாறும். அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என் தங்கை நஸ்ரீன் அவர்களுக்கு நீங்கள் இந்த வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதை போல என்னுடைய தம்பி முருகேசன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். மதிப்பிற்குரிய மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை எங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு